பற்றுதலை துறந்து யோகிகள் தூய்மை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் உடல், மனம், புத்தி மற்றும் புலங்களால் கூட செயல்படுகின்றன. லலிதா மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க. காயேன மனுஷ புத்தயா கேவல இந்திரிய அபிஹி யோகினா கர்ம குர்வந்தி சங்கம் தியாத்வாத்ம சுத்தயே. ஓகே, இந்த ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்ன ப்ரீவியஸ் ஸ்லோகம் டெக்ஸ்ட் 10 பற்றி பார்த்துட்டு தான் அது சார்ந்தது இந்த ஸ்லோகம். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்க உங்ககிட்ட கேட்குறேன். பகவான் ஒரு பொருளை வச்சு ஒப்பிட்டு பேசுவார். லோட்டஸ் லீ, தாமரை இலை எப்படி தண்ணி படாமல் இருக்கோ பக்தனுக்கு இங்கே உள்ள அந்த அட்டாச்மெண்ட், இந்த பந்தங்கள் எதுவுமே பாவங்கள் செய்வதில் எதுவுமே அட்டாச் பண்ணாமல் இருக்கும். ஸோ இதுதான் அது கீவேர்ட். என்னன்னா லித்யதே நாஷா பாபேன பத்ம பத்ரம் இவம் பாஷஹ. பத்ம பத்திரம்னா என்னன்னா லோட்டஸ் தாமரை இலை. தாமரை இலையில தண்ணி ஊற்றினா அப்படியே கிடுக்கிடுக்குன்னு ஓடும். இப்படி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாது. மற்ற இலை லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டி அப்படியே எண்ணெயாயிரும். அது என்ன சொல்லி தண்ணி ஆயிரும். ஸோ அது அந்த மாரி தான் பக்தனுடைய செயல் எதுவுமே அவனுக்கு இந்த தாமரை இலை மாரி அவனுக்கு எந்த பாவ செயலும் ஈடுபடாது. இதுதான் மெயின் ஆஃப் டெக்ஸ்ட் 10. இதை வச்சு அவன் எப்படி செயல்படுறான், எப்படி அந்த தாமரை இலையில தண்ணி ஒட்டாது அப்படின்னு கிருஷ்ணர் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னது? காயேன மனசா புத்தையா கேவல இந்திரை. காயேன என்னது? காயேனா உடம்பு, உடல், பாடி, ரைட்டா? இந்த பாடி எத்தனை விதமான பாடி இருக்கு நம்மளுக்கு? எஸ், முதல்ல நீங்க ஸ்தூல பாடின்னு சொல்லணும். ஸ்தூல பாடி இஸ் குரோஸ் மெத்திஸ், குரோஸ் பாடி. ஸ்தூல பாடி எஸ், அந்த உள்ளுக்கு இருக்கிறது. சரி, அந்த ஸ்தூல பாடிங்கிறீங்க, சூட்சும பாடிங்கிறீங்களா? சாரி, ஸ்தூல பாடிங்கிறீங்களா? எந்த மெட்டீரியல் செய்யப்பட்டது? எத்தனை மெட்டீரியல்? 5. என்னென்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். எப்படி சொல்லுங்க அழகா வரிசைப்படுத்தி சொல்லணும். ஓகே, மதேஷ் புரியுதா? ஓகே, அந்த சூட்சும பாடி 3 விஷயம் இருக்கும். மனம், புத்தி, அகங்காரம். மைண்ட், இன்டெலிஜென்ட், ஈகோ. அதுக்குள்ளதான் சூழல் இருக்கு. எல்லாம் மறந்துட்டீங்களா? சொல்லி கொடுத்தது இந்த கிளாஸ் நான் மறந்துட போறேன் என்ன சொல்ல வருது. ஓகே, ஸோ இதுதான் பாடி. ஓகே, அதுக்கப்புறம் தான் ஆத்மா இருக்கு. இதுக்கு 2 ஆள். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். உடம்பு, மனசு, புத்தி, புலன்கள். சென்ஸ் எத்தனை சென்ஸ் இருக்கு நம்மளுக்கு? 5. வரிசைப்படுத்துங்க. நீங்க சொல்லுங்க, மத்த யாருமா இருக்கீங்க? கண், காது, மூக்கு, வாய். அப்ப கடைசி என்ன தெரியுங்க? தோல். வெரி குட். ஓகே, அப்ப இந்த உடம்பு, மனசு, புத்தி, கேவல என்ன தெரியுமா? பூரிஃபை, தூய்மையற்று புலங்கள் இதாகுது. எதனால? ஒரு பக்தன் உடம்பு, மனசு, புத்தி அதை பகவானுக்கு கொடுக்கும் போது, பகவான் சேவையில் ஈடுபடுத்தும் போது புலங்களும் சேர்ந்து தூய்மை அடைஞ்சு யாருக்கு யோகினான வார்த்தை இருக்கு. யோகினானா என்னன்னு அத்தாவை வாசிப்பாங்க. அவங்களா வச்சு மூச்சு அடக்கி அவங்களா? யோகினா இஸ் கால்ட் கிருஷ்ணா கான்சியஸ், கிருஷ்ண உணர்வில் உள்ளவர்கள். ஓகேவா? யோகினா கர்ம குவந்தி. இந்த 3 விஷயத்தையும் யார் செய்யறா? 4 விஷயத்தையும் இது பண்றா. யோகினா கர்ம குவந்தி. யோகி கிருஷ்ண பக்தர்கள் செயல்படுத்துறாங்க. எதுக்காக? சங்கம் தியாத்வா சுத்தயே. சங்கம்னா என்னது? பற்றுதல். இங்கிலீஷ்ல என்ன போட்டு? அட்டாச். தியாத்வானா துறந்து. அங்க என்ன போட்டிருக்கு? ஓகே, ஆத்மா சுத்தையே. சுத்ததுக்கு இந்த ஆத்மாவை சுத்தகரிக்கிறதுக்கு இந்த விஷயங்களை பகவானுக்கு ஆஃபர் பண்றாங்க. ஓகேவா? புரியுது உங்களுக்கு மைண்ட் செட்? இப்போ உங்களையும் நான் உதாரணம் கொடுக்குறேன். நான் வெளியே போகலாம். முதல் உங்களை உதாரணம் கொடுக்குறேன்.
நீங்க நினைச்சிருந்தா இன்னைக்கு டிவி மேல உட்காந்து நிறைய சேனல் ஓபன் பண்ணி நீங்க ப்ரோக்ராம் பார்த்துருக்கலாம், ஃபேஸ்புக் சோசியல் சேட்ல இப்படி இது பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க உங்க உடலை வச்சு இங்க வந்து உட்காந்து உங்க மனசையும் உங்க புத்தியும் இங்க வந்து கிளாஸ் கேட்கறதுக்கு யூஸ் பண்றீங்க. திஸ் இஸ் யோ உங்களை வச்சு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா, புரியுதா? இந்த உடலை இங்க கொண்டு வந்து உட்காந்து வச்சிருக்கீங்க, உங்க மனசை இங்க இது பண்றீங்க, உங்க புத்திய இங்க கிருஷ்ணர் உணர்வு வழக்கத்துக்கு யூஸ் பண்றீங்க. உங்க புலன்களை என்ன பண்ணுது? பூரிஃபைட் பண்ணுது. எப்படி நீங்க பாக்குறீங்க? என் முன்னால என்னை பார்க்காட்டியும் பரவாயில்ல, கிருஷ்ணர் ராதா கோபால் ஜி குருமார்களை பாக்குறீங்க, ஓகே, பூரிஃபைட். ஹரி கதை கேட்கறீங்க காது, ஓகே. அப்புறம் வந்து அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க, புரியுதா? அப்ப இதெல்லாம் வந்து பகவான் சேவையை ஏற்படுத்தும் போது நீங்க இந்த மெட்டீரியலோட லோட்டஸ் லீஃப் மாரி அட்டாச் பண்ணாம அப்படி இருக்கீங்க, புரியுதுங்களா? கர்மிக்கும் பக்தனுக்கும் இதான் சம்மதம். அவங்க மித்த விஷயத்துல ஆக்டிவிட்டியில அந்த மெட்டீரியல் ஆக்டிவிட்டியில ஈடுபடும் போது பாவ செயலில் ஈடுபடுது. ஆனா ஒரு பக்தன் இந்த பகவான் செயல்ல சர்வீஸ்ல சேவையில் ஈடுபடும் போது பாவத்துக்கு ஊடுபட மாட்டான். அவன் உள்ளுக்குள்ளே குறிப்பாகி அடுத்து என்னது, அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க. ஸோ கம்மிங் த பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். அடுத்து என்னன்னா, ஓகே, இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். உடம்புனா எல்லாத்துக்கும் தெரியும், உடம்பு 2 விதமான உடம்பு இருக்கு. இந்த உடம்பு பஞ்சபூதங்களாக படிக்கப்பட்டது. உடம்பு ஒரு நாள் அழியக்கூடியது. ஸோ பக்தன் வந்து இந்த ஸ்டேஜில் இந்த 5ஆம் அத்தியாயத்தில் வந்து பகவான் இந்த 2ஆம் அத்தியாயத்தில் கொடுத்துட்டாரு. உடல் இருந்து அழியக்கூடியது, உடல் இருந்து அழியக்கூடியது, ஆத்மா மட்டும் தான் நித்தியமானது. அப்ப ஒருத்த வந்து அந்த ஸ்டேஜில் வந்தாச்சு, ஐ எம் நாட் பாடி, ஐ எம் ஷுவர். அந்த இதுல இருந்து வந்ததால தான் இந்த ஸ்லோகம் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நான் பை த பாயிண்டா போவோம். காயனா முக்கியம் என்ன, உடல் பத்தி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கு? அடுத்து ஓகே, அடுத்து மனசா, மனசு பத்தி கிருஷ்ணரு சாப்டர் 6ல சொல்றாரு. மனசு, இந்த மைண்ட் இருக்குல்ல, எனிமி அண்ட் ஃப்ரெண்ட். மனசு கிருஷ்ணர் எப்படி வர்ணிக்கிறான்னா, எப்படி சொல்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, எதிரியும் நண்பங்கிறாரு. ஓகேவா? அதாவது கிருஷ்ணர் அங்க அர்ஜுனன் வந்து கேட்பாரு, என்ன கேட்பாருன்னா, மனசு வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அர்ஜுனா, கிருஷ்ணா, எப்படி அது வந்து நான் காத்த கூட அடக்கிடலாம். அவர் சொல்லுவார், காத்து கூட அடக்க முடியாது. ஆனா அவர் அப்படி ஒரு 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 வார்த்தையை சொல்லுவார், காத்த கூட நான் அடக்கிடலாம், ஆனா மனசு அடக்க முடியல அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவார். ஸோ அதுக்கு கிருஷ்ணர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். இந்த மனசு இருக்குல்ல, சிறந்த பயிற்சி. மனசு அடக்கிறது கிருஷ்ணா, அர்ஜுனா நீ சொல்றது உண்மைதான், மனசு அடக்கிறது கஷ்டம் தான், ஆனா நான் ஒத்துக்கிறேன். ஆனா சிறந்த பயிற்சியால் இந்த மனசை அடக்கலாம். உதாரணத்துக்கு என்னன்னா, இப்ப நீங்க வரீங்க, கிளாஸ் கேட்கறீங்க, பயிற்சி செய்றீங்க. ஸோ சிம்பிள் மெத்தட் கிருஷ்ணன் என்ன சொன்னாரு, இந்த மகாகுரு கான்செப்ட் என்னன்னா, சேண்டிங் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா. சேண்டிங் பண்றோம், நாமத்தை சொல்றோம், காதால கேட்கிறோம். அதாவது இன்னொன்று என்ன குருமார்க்கு சொல்லுவாங்கன்னா, உன் மைண்டு இதாகனாக்கா ஒரு எக்ஸாம் கொடுப்பாங்க. மின்னுக்கு ராதா கோபால் ஜி, ராதா கிருஷ்ணாவை போட்டோ வச்சுட்டு சேண்டிங் பண்ணி, ஸோ உன்னோட பிள்ளைங்க கண்ணு அவங்கள பார்க்குது, இருக்கிறவங்கள பார்க்குது, அந்த இது போட்டோ பார்க்குது, அந்த இந்த 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 தங்கு இந்த உச்சரிக்குது, காது கேட்குது. அப்போ என்ன ஆகும், மைண்ட் ஓடாது. ஸோ உன்னுடைய புலன்களை எல்லாத்தையும் நீ இந்த கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்துறதுனால நீ மித்த காரியத்தில் நீ இது பண்ண மாட்டோம். ஸோ அது ஒரு மெயின். அப்புறம் கிருஷ்ணா, அதாவது அது வந்து கிருஷ்ணர் அங்கே சொல்றாருல, நண்பனும் எதிரியும் உம் இதில் தான் இருக்கு. நீ சரியான முறையில் பயன்படுத்தினா மனசு நண்பனா இருக்கும், தவறான முறையில் ஈடுபடுத்தா எனிமியாயிரும், எதிரியாயிரும். ஓகே, அது ஒரு பாயிண்ட். அப்புறம் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இந்த மைண்ட் இருக்குல்ல, ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதே வந்து கீதையிலே தான் நம்ம இது பேசணும், கீதையை வச்சு தான் பேசணும். எப்படின்னா, கிருஷ்ணருங்க 12வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணரே இங்கே சொல்றாரு, முழு முதல் கடவுளான என் மீது உனது மனதை நிறுத்தி உன்னுடைய முழு அறிவையும் என்னில் ஈடுபடுத்துவாயாக, இவ்வாறு நீ எப்போதும் என்னிலேயே வாழ்வாய் என்பதில் ஐயமில்லை. ஸ்ரீ அபூர்வதா கி ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் அவருடன் நேரடியான உறவில் வாழ்கிறான். எனவே ஆரம்பத்திலிருந்து அவனது நிலை தெய்வீகமானது என்பதில் ஐயமில்லை. பக்தன் பௌதிக தளத்தில் வாழ்வதில்லை, அவன் கிருஷ்ணரில் வாழ்கிறான். இறைவனின் திருநாமத்திற்கு இறைவனுக்கும் வேறுபாடு இல்லை. புரியுதுங்களா? அதாவது
பகவானுக்கும் பகவானுடைய நாமத்துக்கும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இதுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை. எனவே பக்தன் ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்யும் போது கிருஷ்ணரும் அவரது அந்தரங்க சக்தியும் அவனது நாவில் நடனம் ஆடுகின்றனர். அவன் கிருஷ்ணருக்கு உணவு படைக்கும் போது we are offering பிரசாதம், offering to பிரசாதம் உணவு அளிக்கும் போது படைக்கும் போது கிருஷ்ணர் அந்த உணவு பொருட்களை நேரடியாக ஏற்றுக்கொள்கிறார். மேலும் அவரது பிரசாதத்தை உண்ணும் பக்தன் when we eat பிரசாதம் கிருஷ்ணமயமாகின்றான். கிருஷ்ணருக்கு சம்பந்தமா, கிருஷ்ணனுடைய சம்பந்தம் நம்ம வச்சுக்கிறோம். கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யும் இந்த வழிமுறை கீதையிலும் இதர வேத இலக்கியங்களும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இத்தகைய தொண்டில் ஈடுபடாதவன் இது எவ்வாறு சாத்தியம் என்பதை புரிந்து கொள்ள இயலாது. அதாவது அருமையா சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் நம்ம ஈடுபடாம ஒரு விஷயத்தை அனுபவிக்காம எப்படி நம்ம வந்து ஓ இஸ் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட். அப்புறம் அடுத்து என்ன இது பத்தி பேசுறாரு? மனசு நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டோம். ஓகே, கேவலை பூரிஃபை இந்திரியை, இந்த புலன்களை வந்து எந்த மாரி வந்து நம்ம வந்து பூரிஃபை பண்ணணும். உதாரணத்துக்கு உங்களை நான் சொன்னேன், நீங்க வரீங்க கிளாஸ்லாம் வரீங்க, இது வந்து நான் வந்து நம்ம பாகவத புராணத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கதை. அம்பரீஷி மகாராஜா, ரைட்டா? அம்பரீஷி மகாராஜா அப்படின்னு ஒரு கேரக்டர். அவர் வந்து எப்படி ஒரு சிறந்த பக்தர்னு ஒரு கதை. எப்படின்னா, துர்வாச முனிவர் அவருக்குள்ள 2 பேருக்கும் ஒரு சிறு வேறுபாடு வந்துட்டோட அவர் சாபம் விட்டுருவாரு. அது சிறு கதையை சொல்றேன், அழகா சொல்றேன், கொஞ்சம் பெருசா சொல்லாம ஒரு சின்னதாக புரிய மாதிரி சொல்றேன். துர்வாச முனிவர் அம்பரீஷா மகாராஜுக்கு ரொம்ப அவரோட இது பத்தி பிடிச்சு போய் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து மருந்தானவங்க ஏகாதசி விரதத்தை திறக்கணும். அப்போ வந்து துர்வாச முனிவர் சொன்ன நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன். அதாவது ஸ்நானம்னா வீட்டில் குளிக்க மாட்டாங்க அவங்களாம், அங்கே பேர் கங்கை பேர் புனிதமான இதில் போய் குடிச்சிட்டு வர்றதுக்கிட்டையும் அம்பரீஷ மகாராஜா பார்த்தாரு, போன மனசுல ஒன்றும் வரலையே, சரி பிரசாதம் சாப்பிட்றதுக்கு பதிலாக முதல் தண்ணி குடிச்சிருவோம், ஓப்பன் பண்ணிடுவோம் விரதத்தை. ஏகாதசி எடுத்துப்பீங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்கும். அப்புறம் அவர் தண்ணி குடிச்சுன்னா அவருக்கு வந்து அங்கேயிருந்து இவர் வந்து கண்ணு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே இது பண்ணி டக்குன்னு திறந்து, அம்பரீஷ மகாராஜா நான் வராத மணிக்கு நீ தண்ணி குடிச்சிட்டியா அப்படின்னு கோவப்பட்டு. அதான் பாருங்க, பக்தனுக்கும் முனிவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. முனிவர்களுக்கு வந்து சிக்திகள் இருக்கும். சிக்திகள் மிஸ்டிக் பவர். அது மிஸ்டிக் பவரா, அது ஒரு சித்தினா ஒரு பவர் கிடைக்கும். அவர் என்ன பண்ணாரு, முனிவர்கள்லாம் பார்த்துருக்கலாம், அவர் மடியெல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த ஒரு முடியில் எடுத்து ஒரு அசுரனை உருவாக்கி அவரை சாவடிக்க அனுப்பிட்டார். யாரையா? அம்பரீஷ மகாராஜா சாவடிக்க. அவர் பக்தர் அல்லவா, ஒரிஜினல் பியூர் பக்தர்னால அவர் பயப்படல. உடனே அவரை யாரு காப்பாத்திருப்பா? கிருஷ்ணா வரல. கிருஷ்ணரோட இருக்கிற சுதர்சன சக்கரம் வந்துருச்சு. அவருக்கு வெப்பன் சுதர்சனம் வந்து அந்த அசுரனை பதத்துல சாவடிச்சுட்டு துர்வாச முனிவரை விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவர் பயந்து, அவர் பாருங்க, அவர் பவர் இந்த சுதர்சன சக்கரத்துக்கு பயந்துட்டாரு. என்னைக்குமே நம்ம ஒரு பவர் இருந்தால் நம்மளுக்குமே ஒரு பவர், அதுதான் பகவான். எங்கேயுமே ஓட முடியாது. அவர் என்ன பண்ணாரு, பிரம்மலோகத்துக்கு போயிட்டு பிரம்மாட்ட போறாரு. ஓடி போய் கதறி விழுந்து, பிரம்மா இந்த மாதிரி சுதர்சன சக்கரம் என்ன ஓடி வருது, என்னை காப்பாத்துன்னு சொல்ல, அவரு பிரம்மர் என்ன சொல்றாரு, இது என் டிபார்ட்மெண்ட்ல, நீ முதல்ல ஓடி போய் என்னால காப்பாற்ற முடியாதுப்பா, நானே அவருக்கு தான் சேவகனா இருக்கேன், நீ என்னமோ என்னை காப்பாற்ற சொல்றேன்னு இங்க இருந்து ஓடி போய் கைலாசத்துக்கு போறாரு. கைலாசம் யாருப்பா? சிவபெருமான். அவர் அப்பதான் தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு சிவபெருமானே சிவா அவர் முடிச்சுட்டு, என்னப்பா பிரச்சனை உனக்கு, சுதர்சன நீ இந்த தொடர்ந்து வருது, காப்பாத்துங்க. நோ ப்ளீஸ், என்னால முடியாது, நானே அவருக்கு சேவகன். உங்க தான் முடியாது. திரும்பி இங்க இருந்து வைகுண்டத்துக்கு ஓடுறாரு. ஓடி போய் பொத்து போய் விழுந்து அப்படியே, பகவானே கிருஷ்ணா கோவிந்தா என்னை காப்பாத்து, என்ன முடியல. கிருஷ்ணர் என்ன சொல்லியிருப்பாரு? என்ன சொல்லியிருப்பாரு கிருஷ்ணர்? சாரிப்பா, என்னாலே காப்பாற்ற முடியாது. அவர் சொல்றாரு, பிரம்மாண்ட போனேன் அவுட் கேஸு, சிவபெருமாண்ட போட்டேன் அவுட்டு, உங்ககிட்ட வந்து உன்னோட எப்படி இது காப்பாத்தினா ஒரே ஆள் தான் முடியும். திரும்பி அம்பரீஷன் காலில் போய் விடு, பக்த சொன்னா மட்டும் தான் சுதர்சனம் நிற்கும். உடனே திரும்பி ஓடுறாரு. ஓடி போய் அம்பரீஷன் கிட்ட காலில் விழுந்து டண்டா பண்ணி நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோடனே சுதர்சனம் திரும்பி போயிடுச்சு.
அப்ப அம்பரீஷ் இவர் துர்வாச முனிவர் அழுந்து, எனக்கு இப்பதான் தெரியுது என்ன மாதிரி ஆளுங்களுக்கும் ஒரு தூய கிருஷ்ண பக்தனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு. ஏன் அவருக்கு அந்த குவாலிஃபைடு இருந்துச்சு, ஏன் அவர் அப்படி இருந்தாரு? அதுக்கு வர அதுக்குதான் இந்த பகவான் அது அம்பரீஷ மகாராஜா என்ன மாதிரி குவாலிஃபைடு, அவரோட புலங்களை எதுக்கு இதுக்கு பயன்படுத்துறாருன்னு இந்த பாகவதத்துல போட்டிருக்கோம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே, அம்பரீஷ மகாராஜ் அவர் பெரிய ஒரு அரசன், பெரிய மாபெரும் சொத்துக்கள் இருந்துச்சு. அது பெரிய பிக் ஸ்டோரி. நான் சிம்பிளா ஒரு புரியுதுக்காக சொன்னேன் இந்த கதைக்காக. ஓகே, துர்வாச முனிவரால பாதிக்கப்பட்டா அவர் தூய பக்தர்னால அவர் இருந்தாரு. எந்த குவாலிஃபைட்னாலதுன்னா 10 விஷயத்தை அவர் பறி கொடுத்தாரு. 10 விஷயம் பறி கொடுத்தாலும் 10 ஓடிடுச்சு. என்னன்னா முத ஷாவை மன கிருஷ்ணா பாதார வித்தையோ அப்படின்னா என்னன்னா, ஷானா அம்பரீஷ மகாராஜா குறிக்குது. அம்பரீஷ மகாராஜரா அவர் என்னன்னா உண்மையில் பார்க்க போனா மனச இந்த மைண்ட் கீவோர்ட் எழுதி வச்சுக்க. நான் திரும்பி கேட்பேன், எத்தனை அவர் புலங்களை அவர் கொடுத்துருந்தாரு. முத கீவோர்ட் மைண்ட். மனச எதுக்கு பறி கொடுத்தாருன்னா கிருஷ்ண பாதார விந்தையோ, லோட்டஸ் ஃபீட் கிருஷ்ணாக்கு பறி கொடுத்தாரு. அவர் அந்த மனசை அந்த நிறைவுக்கு கிருஷ்ணர் லோட்டஸ் ஃபீட்டுக்கு அவர் மனசை இது பண்ணாரு. ஓகே, முத கீவேர்ட். ரெண்டாவது வாசாம்சி வைகுண்ட குணானு வர்ணேன. வாசம் அது நம்ம சொல்லுவோம், எதையா வாசிக்கிற வார்த்தைகள். வாசாம்சினா வார்த்தைகள், வேர்ட்ஸ்களை என்ன பண்றாருன்னா வைகுண்டம் கோகலா பிருந்தாவனம் அந்த மாதிரி உள்ள விஷயத்துக்கு வர்ணித்தாரு, புகழ்ச்சி, ஒளிர்பாய். உதாரணத்துக்கு நம்ம பிரம்மர் சொல்லுவாரா இல்லையா, பிரம்ம சமிதா படிச்சிருக்கீங்களா? how many percent devotee now பிரம்ம சமிதா தெரியுங்களா? I will not, but you know. Okay, first அந்த இது முடிஞ்சு சொல்லுவாரா, சிந்தாமணி பரகர சத்மசு கல்ப விருக்ஷா லக்ஷாவதேஷு சுரபி அபிலாயயந்தம் லக்ஷ்மி சஹஸ்ர சத சம்பிரப சேப்யமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. என்ன சொல்றாங்க இந்த முதல்ல? கோகுல பிருந்தாவனத்துல சிந்தாமணி கல்லு இருக்குமா, அந்த கல்லு கேட்டு அந்த ஹரிபாபு மாதிரி சொல்லுவாங்களா, டக்குன்னு கேட்டு வருமே, அந்த மாதிரி சிந்தாமணி கல்லுன்னு இருக்கா, கேட்டு அது நீங்க அது கேட்டு என்ன கேட்டா கொடுத்துருமா. அந்த மாதிரி ஒரு கல்லு, கல்ப விருட்சம் என்ற மரம் அதுவும் கேட்டுதே இருக்கக்கூடியது, சுரபி என்ற பசு அவ்வளோ பால் தரும். எவ்வளவு குடிக்க போறீங்க? டன்னு கணக்கு 30 டன் வேணுமா, 50 டன் வேணுமா, அவளையும் கொடுக்கும். விளையாட்டு சொல்ல, சீரியஸ்லி அப்படி ஒரு கோகுல பிருந்தாவனத்துல இருக்கு பசு. இங்க கூட அப்படி இல்லை. அந்த மாதிரி லக்ஷ்மி சஹஸ்ரா ஆயிரக்கணக்கான கோபியர்கள் அவருக்கு சேவை செய்யறாங்க. ஓகே, அப்புறம் அது கோவிந்தம், இந்த மாதிரி கோவிந்த ஆதி புருஷனை நான் வணங்குறேன் அப்படின்னு பிரம்மர் வணங்குறார். இந்த மாதிரி பக்தரும் வர்ணிக்கிறார். அம்பரீஷ மகாராஜா அவருடைய வேர்ட்ஸ் வார்த்தைகள் இந்த மாதிரி பகவானுக்கு வர்ணிச்சார். அது ஒண்ணு. ரெண்டாவது ஒன்றாவது மைண்ட், ரெண்டாவது வேர்ட்ஸ் வார்த்தைகள். ஓகே, மூணாவது கராவ் ஹரே மந்திர மார்ஜினா துஷு. கராவ் என்னதுமா? தமிழ்ல பழைய வேர்ட்ஸ் இருக்கு. என் இரு கரங்களை கூப்பிக்கிறேன். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மறந்தாச்சு. கரம் என்றால் ஹேண்ட்ஸ், கை. இந்த கைய பகவான் வசிக்கிற இடம், அந்த கோயிலா இருக்கட்டும், அவர் இருக்கிற அமாதம் இங்க சுத்தம் பண்றதுக்கு பயன்படுத்துவார், கிளீன் பண்றதுக்கு. ஓகே, இந்த கைகளை. சோ முதல்ல மனசு என்ன பண்ணாரு? லோட்டஸ் ஃபீட் நினைச்சாரு. ரெண்டாவது வார்த்தைகளை அவருடைய என்ன எதுக்கு பயன்படுத்தினாரு? அந்த மாதிரி பகவானை இது குணபி பண்றதுக்கு இது பண்ணாரு. ஓகே, அப்புறம் மூணாவது கை, ஒரு கையை வச்சு சுத்தம் பண்ணாரு. ஓகேவா? நாலாவது ஸ்ருதி சகாருச்சுத ஷத் ஹதோதய. அப்படின்னா ஸ்ருதின்னு எழுது கேள்விப்பட்டீங்களா? ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு ஒரு வேர்ட்ஸ் இருக்கு சமஸ்கிருதத்துல. ஸ்ருதினா காது, கேட்கிறது. அப்ப எஸ், இந்த காதுகளை பகவானுடைய ஹரி கதா, பாகவத கதா, லீலைகளை கேட்கறதுக்கு பயன்படுத்தினார். யாரு? அம்பரீஷ மகாராஜா. ஓகே, நாலாவது கீவேர்ட்ஸ் எஸ். அஞ்சாவது முகுந்த லிங்காலய தர்ஷனே திருசாவ். முகுந்தா, முகுந்தனா யாரு? கிருஷ்ணா. ஓகே, லிங்காலய தர்ஷனே திருசாவ்.
லிங்காலய தர்ஷினி. திருசாவுனா என்னது? திருசாவு. திருசாவுனா ஐஸ், காண்பது. என்னத்தை கண்டாரு? கண்ணால பகவான விக்கிரங்க, அவருடைய முகுந்த லிங்காய, அவருடைய உருவத்தை, சாம சுந்தரத்தை அவர் கவனிச்சாரு. ஓகே. அடுத்து தத் பிரத்யா காத்திர ஸ்பர்ஷங்கம் சங்கமம். ஓகே. தத் பிரத்யா காத்திர ஸ்பர்ஷங்க சங்கமம் அப்படின்னா இந்த பாடி இருக்குல்ல, இந்த உடம்ப பகவானுடைய பக்தர்களை அழைப்புறதுக்கு பயன்படுத்தினார். ஓகே. ஸோ இதோட கீவேர்ட்ஸ் பாடி. அப்புறம் 7வது கிராணாம் சாத்தாத் பாத சரோஜ சௌரபே அப்படின்னா என்னன்னா, சாரி 7வது கிரகணம் சாத்தாத் பாத சரோஜ சௌரபே. இந்த மூக்கு இருக்குல்ல, பகவானுக்கு அர்ப்பணிச்ச பூவை முகூர்த்துக்கு பச்சை. துளசி பூஜை செய்யும்போது நீங்களாம் அந்த இழுத்துருப்பீங்க, ரைட்டா? ஓகே. இப்போ அது அவங்களுக்கு ஆஃபரிங் பண்ண அந்த ஃப்ளவரை இழுக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அடுத்து 8வது சாரி ரைட். ஓகே. அப்புறம் 8வது ஸ்ரீமத் துளசியா ரசனம் தத் அர்ப்பித்தே. நாக்கு. 8வது என்னன்னா நாக்கு, டங். இது எதுக்கு பயன்படுத்தினார்னா துளசியை அர்ப்பணிச்சு, துளசி பிரசாதம் இது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இந்த நாக்கை உபயோகப்படுத்தினார் அபரிஷ மகாராஜா. ஓகே. அடுத்து 9வது பாதாவ் ஹரே கஷேத்திர பாதாவு ஷர்பண. லெக்ஸ், கால்களை, இந்த பாதங்களை எங்கெங்கெல்லாம் பகவானுடைய லீலைகள், ஹரிகதா, பாகவத கதா பேசப்படுது, எங்கெங்க கஷேத்திரங்கள் அவருடைய கோயில்கள் இருக்கோ அதுக்கு நடந்து போயே அவர் பேர் வழிபட்டாரு, அதுக்கு பாச்சாரு. ஓகேவா? அடுத்து 10வது சிரே ரிஷிகேஷ பாதாபிவந்தனி. சிரி தலை, எட்ஸ். இதை எதுக்கு பயன்படுத்தினார்னா அவருடைய பாதத்துக்கு தண்டவாட் பண்றதுக்கு. தலைகளை அவர் ஆஃப் பண்ணாப்பா கிருஷ்ணா தண்டவாட் பண்றது இதுக்கு. புரியுதுங்களா? 10 விஷயத்த பறிப்பு அவருக்கு கொடுத்ததுனால அவருக்கு 10 பறந்து போச்சு. புரியுதுங்களா? என்னென்ன என்ன சொன்னேன்? அவருக்கு கீவேர்ட்ஸ் அழகா கொடுத்தேன். என்னது? மைண்ட், மனசு. 2வது வார்த்தைகள், வேர்ட்ஸ். 3வது கரங்கள், கைகள், ஹேண்ட்ஸ். 4வது காதுகள். 5வது கண்ணுகள். 6வது பாடி. ஓகே. 7வது மூக்கு. 8வது 9வது 10வது இது கொடுத்தனால this is right way. For example, this sloka pure devotee என்னென்ன விஷயங்களை எல்லாத்தையும் ஆஃபர் பண்றதுனால not attached to material world, பௌதிக உலகத்தோட பந்தப்படாம இருப்பாங்க. புரியுதுங்களா? இன்னொரு உதாரணம் ஹரிதாஸ் தாக்கூர். எத்தனை கேள்விப்பட்டிருக்கீங்க மாதாஜி? ஹரிதாஸ் தாக்கூர் உங்களுக்கு தெரியுமா? ஹரிதாஸ் தாக்கூர் யாருமே தெரியாது. அவர் முன்காலத்துல இருந்து இஸ்லாத்து மதத்தை சேர்ந்தவர், இஸ்லாமிக். ஓகே. அவர் சைத்தன்ய மகாபிரபுவோடைய சங்கம் வச்சனால தூய பக்தரானாரு. இஸ்லாமிக் அவருக்கு இந்தியனுக்கே சமஸ்கிருதம்லாம் படிக்க தரல. கோடி மகாபிரபு காலத்துலையும் சரி அப்போ இப்போ படிக்க தரல. அப்போ அவர் இஸ்லாமிக்னால அவருக்கு வேதாந்தெல்லாம் தெரியாதால மகாபிரபு என்ன சொல்லிட்டாருன்னா, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இதை மட்டும் ஜபம் பண்ணிட்டாரு. ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்ணாரு? ஜபமனை எடுத்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து, உனக்கு துளசி இதெல்லாம் இருக்கும், உட்காந்துட்டு இதே தான் பண்ணாரு. ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுவாரு? 3 லட்சம் 3,300,000 அத்தனை ஜபம் பண்ணுவாரு. இப்போ கொடுத்தா பண்ணுமோ நம்ம? ஸோ அவர் 3 லட்சம் பண்ணுவார். தமிழில் சொல்ல போனால் 3 லட்சம் ஜபம் பண்ணுவார். அப்போ அவர் ஒரு நேரத்தில் மாயாதேவி டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் என்னென்னா சம்பவம் நினச்சுன்னா, ஒரு மாதாஜி, உலகான மாதாஜி உலகட்டிட்டு போயிட்டு அவங்க முன்னாடி போய் டிஸ்டர்ப் பண்ணாங்க. யார்கிட்ட? ஹரிதாஸ் தாக்கூர். அவர் பாட்டுக்கு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரி அப்படி போயிட்டு மாதாஜி சொல்லிட்டு, ஹரே கிருஷ்ணா
அப்படின்னு அழகா அது புடவெல்லாம் கட்டிட்டு போயிட்டு அவர் பார்த்துட்டு அவர் வந்து பார்த்துட்டு ஆஹா அழகா இருக்கீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் அவர் நினைக்கல. பாட்டு கண்டினியூ பண்ணி வந்தவங்கள பக்தராகிட்டாரு. அவங்க ஒரு நோக்கத்தோட வந்தாங்க, இவரை எவ்வளவு கட்சி பண்ணலாம் டிஸ்டர்ப் பண்ணலான்னு அசையவே இல்லை. புரியுதுங்களா? பியூர் டிவிட்டி. அவர் வேதம் தெரியாது, வேதாந்தம் தெரியாது, உபநிஷம் தெரியாது, கீத உபநிஷம் கூட அவர் கேட்டதில்லை, படிச்சதில்லை. மகாபிரபு சொன்ன ஒரே வார்த்தை நம்பி கிருஷ்ண நாமத்தை மட்டும் சொல்லி அவரு பேக் போடே. எஸ், ஒரிஷாக்கு ஒரு வாட்டி நான் போயிருந்தோம் ஒரிஷாக்கு. அப்ப அவருடைய சமாதி பார்த்தோம். சமாதினா அவர் மறைஞ்சி பிறகு அவருக்குன்னு ஒரு மந்திர் ஒரு கோயில் கட்டி இருக்கும். அப்ப அவர் இருந்த இடம் எப்படி இருந்தாரு? வெறும் துளசி மடத்துக்கு முன்னால துளசி இதை வச்சு வெறும் சேண்டி தான் பண்ணுவாரு, எதுவுமே இல்லை. அப்ப தெரியுது ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்துல எவ்வளவு ஒரு பவர் இருக்குன்னு. அதை நம்ம வந்து ஃபீல் பண்ண மாட்டோம், ரைட்? அவர் அவ்வளோ அழுந்து அப்படி இது பண்ணுவார். அவர் சொல்லுவார், என்னால் 3 லட்சம் தான் பண்ண முடியாது. அது ஒரு சோகமாக கதையை சொல்லுவார். என்னால் ஒரு நாளைக்கு 3 லட்சம் தான் பண்ண முடியுது. ஸோ சேட்னஸ் நம்மளுக்கு கேட்க இதாக இருக்குல்ல, 3 லட்சம் பண்ணது ஓவராக இருக்குது, அது ஒரு சேட்னஸாக இருக்குது. புரியுதுங்களா? அதாவது திஸ் இஸ் பியூர், அதை ப்யூரிஃபை பண்ணுறது, அது ஒரு இது. ஓகே, அது ஒன்று. அப்புறம் வந்து இன்னும் வேற எதுவும் சொல்ல போனா அது ஒரு உதாரணம். அந்த மாதிரி அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லி அந்த மாதிரி சொந்த இந்திரியங்கள்லாம் வந்து இது பண்றது. ஜோகினா பத்தி பேசணும். ஓகே, அடுத்து புலன்களை கட்டுப்படுத்தி இந்த மாதிரி உதாரணம் சொல்லணும் இல்லையா? அம்பரீஷா மறைஞ்ச மாதிரி நம்ம புலன்களை எல்லாத்தையும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம இந்த மாதிரி பகவானுக்கு ஆஃபர் பண்ண மாதிரி செயல்பட்டா நம்ம பந்தப்பட மாட்டோம். என்ன மாதிரி இருப்போம்? பத்ம பத்ரம் இவம் பாஷக லிபியதே நாஷா பாபின பத்ம பத்ரம் இவம் பாஷக. பாதிக்கப்படுதல் எதுனால? பாவத்தால பாதிக்கப்பட மாட்டோம். எப்படி இருப்போம்னா தாமரை இலை போல இருப்போம். எந்த விஷயங்களால? இந்த மனசு உடல் எல்லாம் பொறுத்து. ஓகே, கிளியரிஃபை. அடுத்து யோகினா பத்தி சொல்லணும். யோகினா யாரு? நான் சொன்ன மாதிரி யார் யோகினான்னு சொன்னேன்? கிருஷ்ணா உணர்வில் உள்ளவங்க. யோகினாக்கா சில பேர் யோகினா அந்த தபம் பண்ணுவாங்களே அவங்க நோ. இங்க யோகினா என்ன அர்த்தம்னா கிருஷ்ண உணர்வு உள்ளவங்க. அம்பரீஷா மகாராஜ் மாதிரி ஒரு கிருஷ்ண உணர்வு நம்ம இருந்தோம்னாக்கா நம்ம எந்த விஷயத்துலையும் ஃபால்ட் பண்ண மாட்டோம். ஓகே, அட்டாச்மெண்ட் பண்ணோம். கிருஷ்ண உணர்வுங்க இந்த செயலில் செய்யறதுனால இந்த இந்த உடலை புத்தியை புரிஃபை பண்ணி இந்த இந்திரியங்களையும் எதுக்குன்னா பற்றுதல், அதாவது ஆத்மாவை மெயினா புரிஃபை பண்றதுக்கு, ஆத்மாவை இந்த இதுலேருந்து அட்டாச்லேருந்து காப்பாற்றுறதுக்காக இது செயல்படுறாங்க. இந்த 4 விஷயத்தையும் உடம்பு, மனசு, புத்தி, அப்புறம் புலங்கள். பகவானுக்கு தேப்பாய் சொல்றதுங்களா? நீ இந்த உடம்பு பண்ணிட்டேன்னா மனசு இதாகும், மனசு இது பண்ணா புத்தி இதாகும், புத்தி இது பண்ணா புலங்களே அடங்கிடும். மெயினா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யோகிகளாம் புலங்களை அடக்க பார்ப்பாங்க. புலங்களை அடக்க மனசு இதெல்லாம் நீ சரியா கொண்டு வராம, அதாவது இந்த பாடி ரீதியா சேவை எதுவும் செய்யாம வெறும் புலங்களை அடக்கணும்னாக்கா பாடுவாங்க. புரியுதுங்களா? ஓகே, இந்த கிருஷ்ண உணர்வு நம்ம ஈடுபடுறதுனால நம்மளுக்கு வந்து ஆன்டிசெப்டிக் மாரி. எப்படின்னா இப்ப நோயெல்லாம் இருக்கு, தொற்று நோயெல்லாம் இருக்குல்ல. இப்ப நம்ம இது நோயை வச்சுக்குவோம். இதுக்கு வந்து இந்த கொரோனா இருக்குல்ல, இதுக்கு வந்து இன்னும் மருந்து தடுப்பூசி கண்டுபிடிக்காதனால தானே மாசு அதெல்லாம் போட்டு எஸ்ஓபிலாம் போல பண்ணுங்கிறாங்க. நாளைக்கு நம்மளுக்கு தடுப்பூசிலாம் வந்து குத்திக்கிட்டா ஓவர்சீஸ் போகலாம், எங்க வேணா டிராவல் பண்ணலாம், சோசியலா இன்னும் வேகமா போகலாம். இது அடைச்சிருக்கோம் எல்லாமே. இப்போ என்ன சொல்லுவாங்க, ஏன் நீ மாசு போடல? நான் தடுப்பூசி போட்டேன், எனக்கு கொரோனா என்ன பண்ணாது, எனக்கு படாது, இது பண்ணாது. புரியுதுங்களா? இது வந்து மெத்தீரியல். அதே மாதிரி கிருஷ்ண உணர்வுகள் வந்து இது வந்து வந்துட்டாங்கன்னா, கிருஷ்ண உணர்வுக்கு யாரும் இருக்காங்களோ இந்த மாதிரிலாம் மனசு எல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டோட அவங்க வந்து இந்த இங்குள்ள பாவ செயல்கள என்ன ஆகும்? விளங்கல? இல்ல ஈடுபடுறது இல்ல, அவங்களுக்கு வந்து இது அட்டாக் பண்ணாது. இந்த கிருஷ்ண உணர்வு இருந்து தடுப்பூசி மாரி நீங்க எங்க வேணா இப்படி எந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு பாவ செயலிலிருந்து
எந்த ஒரு இதுவும் இது பண்ணது. இதை நீங்க கிருஷ்ணனுக்கு வந்துட்டீங்களே, கிருஷ்ணனுக்கு வந்துட்டோன்னே சாது குரு அவங்களுடைய இது கேட்டுட்டோன்னே உங்களுக்கு குறிப்பாயிடுச்சு. எல்லாம் மனசையும் நீங்க கொடுத்துட்டீங்க, உடலுக்கு சேவை செய்கிறீங்க, மனசு நீங்க அவர் நினைக்கிறீங்க, அவரை பத்தி சிந்திக்கிறீங்க, புலன்களை எல்லாத்தையும், அதாவது காது மூக்கு கண் எல்லாத்தையும் இது பண்ணுறீங்க. அப்ப மெட்டீரியல் ரீதியான பாவ செயல்களையும் நீங்க வந்து பந்தப்பட மாட்டீங்க. புரியுதா? ஸோ இதுதான் மெயின். இதுதான் கிருஷ்ணர் அழகா விளக்குறார். அந்த 10வது வந்து சொல்லிட்டு பாவ பிள்ளைங்களுக்கு புரியாததுக்காகவே அவர் வந்து இந்த மனதால் புத்தியால் மனதால் உடம்பால் மனதால் புத்தியால் புலன்கள் உட்பட. ஓகே, புரியுதா? கிளியரிஃபையா? அப்ப கிருஷ்ணர் வந்து அதாவது சமத்துல இந்த மனசு வந்து பௌதிக உலகத்தோட இருக்குமா வந்துகிட்டே இருப்பாங்க. திடீர்னு மனசு இப்படி போகும், இது நம்ம இப்படி இருக்கலாம், நம்ம இதை ஃபாலோ பண்ணணும், நம்ம இப்படி போகலாம், நம்ம ஏன் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அதுக்காக தான் சாது குரு கிட்ட போயிட்டு ஹரிக்கதை கேட்கணும், சாது போய் சந்திக்கணும், சாது போய் சாது சங்கம் வச்சுக்கணும். எக்ஸர்சைஸும் டெவிட்டி. ஸோ கிருஷ்ண உணவுல நம்ம ஈடுபடும் போது இந்த மனசு, இந்த உடம்பு மனசு அறிவை ஈடுபடுத்தும் போது, நம்ம ஒத்துழைக்கும் போது நம்ம வந்து எதிரியாக மாட்டோம், நோட் எனிமியாக மாட்டோம். எந்த விஷயத்துலையும் முக்கியமாக மனசுக்கு. அதனால நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னே, கிருஷ்ண உணர்வு நம்ம ஈடுபட்டோன்னே, இது எல்லாமே அவருக்கு போய் அந்த இதுக்கு போயிட்டோன்னே, நம்ம குறிப்பாக ஆகிட்டோன்னே, நம்ம எந்த பாவத்துக்கு ஈடுபடாதனால நம்ம ஃபுல்லாக அது வந்து ஆத்ம சுத்தத்துக்கு போயிடும். ஆத்ம சுத்தம்னா என்னது? குறிப்பா ஆத்மா ஷோல். சரி, ஷோல் எத்தனை ஷோல் இருக்கு? எத்தனை ஷோல் இருக்கு? 3. 3 நான் பயந்துட்டேன், எனக்கு தெரியாம நீங்க படிச்சீங்க. எத்தனை ஷோல் இருக்கு? 1 இல்லையா? ஒரு ஷோல் தான் இருக்கா? இருங்க, டெஸ்ட் பண்றவங்களா அப்பதான் படிச்சு தெரிஞ்சிருக்கேன் எனக்கு. இந்த உடம்பில் எத்தனை ஷோல் இருக்கு? 1 தானா? ஜீவாத்மா 1, ஒன்னு பரமாத்மா மறந்துட்டீங்களா? ஷுவல், சூப்பர் ஷுவல். ஐயா, உடம்பில் வந்து ஒரு ஆத்மா இருக்கா இல்லையா? அவர் கூட இன்னொரு யார் இருக்கா? பரமாத்மா. பரமாத்மா அவரு தானா? தான் எஸ், கிருஷ்ணா தான். அவர் இன்சைட் இருக்காருல்ல. ஷோல் ஷோல் ஒண்ணுதான், ஆனா அது பக்கத்துல யார் இருக்கா? இன்னொருத்தர் பரமாத்மா. அதுதான் கேட்கிறேன். ஷோல் ஒண்ணுதான் வச்சுங்க, ஒண்ணுதான், ஆனா அது பக்கத்துல யார் இருக்கா? இன்னொருத்தர் பரமாத்மா. கொஞ்சம் குழம்பிட்டீங்க. அவங்க 3 சொன்னா எனக்கு ஓடிச்சு கிளாஸுங்க. சரி, ஓகே. எனிவே, அதுதான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணருக்கு என்ன சொன்னாருன்னா 9வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா, குந்தியின் மகனே, எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ, எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ, எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ குடிக்கின்றாயோ, எந்த தவங்களை நீ செய்கின்றோ அதை எனக்கு அர்ப்பணமாக செய்வாங்க. சாரி, சாப்டர் 9 டெக்ஸ்ட் 27. ஓகே, புரியுதா உங்களுக்கு? காயேன மனுஷா புத்தயா கேவலே இந்திரையே அபி யோகினா கர்ம குர்வந்தி சங்கம் தியாத்மாத்ம சுத்தையே. ஓகே, பாடி, மைண்ட், இன்டெலிஜென்ட், ஓகே, அப்புறம் சென்சஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா புரிஃபை பண்ணி, யோகினா யார் செய்யறாரு? புரிஃபை பண்றா யோகினா. யோகினா யாரு? கிருஷ்ண பக்தர்கள், கிருஷ்ண கான்ஸ்னு சொல்லுவாங்க. கர்ம குர்வந்தி செயல்பட்டு சங்கம் தியாத்மாத்ம சுத்தையே. சங்கம்னா என்னது? அட்டாச்மெண்ட். எதுல அட்டாச்மெண்ட் இல்ல? எதுல அட்டாச் இல்ல? மெட்டீரியல் இல்ல. நீங்க சொன்னீங்க செயல்கள் மூலியமா கரும்பி செய்யறதுனால பாவத்துல ஈடுபடுறாங்க, பாவ சொல்லி இது பண்றாங்க. ஆனா பகவானுக்கு நம்ம இந்த புத்தி மனசுல கொடுத்ததுனால கர்ம பகவான் இதுல யோகினா பகவான் செயல செய்யறதுனால
பாவ விஷயத்திலேருந்து அட்டாச் பண்ணுறீங்க, ஆத்மாவை சுத்தப்படுத்துறாங்க. ஓகே, புரிஞ்சா? கிளியரா? ஓகே.